இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாக்யலட்சுமி சீரியலில் எடுத்த உடனே இப்போ வாக்கிங் வந்துகிட்டு இருக்காங்க கோபியும் இந்த பக்கம் ஈஸ்வரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸ்வரிக்கு இதுக்கு மேலே நடக்க முடியல, டயர்டாக இருக்குது, நைட்டு ஒருங்கா தூக்கம் இல்லை அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா இந்த பக்கம் ஜெனியும் பாக்கியாவும் வேறு வாக்கிங் வந்திருக்காங்க. ஜெனி வேறு இந்த ட்ராக்ஸு அதெல்லாம் போட்டு ஜர்க்கின்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒன்று ஏய் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஈஸ்வரி. எல்லோரும் வேகமாக வர என்ன நடக்குதுங்க, என்னது இது, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்டோன்னே டக்குன்னு பேச்சை மாற்றுறாங்க பாக்கியா. உடனே என்னத்தை நைட்லாம் படம் பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் சவந்திருக்கு, என்னத்தாச்சு நடக்க முடியலையா, என்னத்தை பண்ணுறீங்க, சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டே இருக்க. பேச்சை மாற்றாத, என்ன ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் ட்ரெஸ் பண்ணது இல்லையே அப்படின்னதுன்னு, இல்லை நம்மலாம் சாரீ கட்டி பழகிட்டோம், அவள் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை போட வேண்டியதானே அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே இது ஓன் வேலையா, நாங்கள் வீட்டில் இல்லைன்னா எல்லாம் ஆடுறியா, நீ என்ன வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிறீங்களா, குழந்தை யார் பார்த்துக்கிறா, குழந்தைய பார்த்துக்காம என்ன பண்ணுறாங்க, அது எப்படி செடியை தனியாக பார்த்துப்போம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு இப்போ குழந்தைக்கு ஃபஸ்ட்டாக யார் பால் கொடுப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும் போதே பாக்கி ஆமத்தை நான் அப்படி தான் பண்ணுவேன், நானே தான் இனிமேல் முடிவு எடுப்பேன், நானே எனக்கு என்ன தோணுதோ என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், அவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னா அதெல்லாம் நான் வரமாட்டேன், என் பிள்ளை எனக்காக வெயிட் பண்ணுவோம், கோபிக்காக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு போய் சமாளிக்கிறாங்க. சமாளிச்சோன்னா அப்போ நாங்கள் என்னத்தை பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க இவங்களும் பாக்கியாவும். ஸோ உடனே அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சோன்னே அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஈஸ்வரி இப்போ கோபி கிட்டக்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் அந்த பிள்ளையோட பேசிக்கிட்டு இருந்தேன் மையோட, அப்போ என்ன பேசக்கூடாது, இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க, குழந்தையவே கொல்ல பார்த்தவங்கலாம் பேசிட்டு அவன் மாமியார் அப்படின்னு உடனே வேகமாக கோபமாக போயிட்டு கோபி உடனடியாக அவங்க அம்மா வர சொல்லுன்னு ராதிகாட்ட கத்துறாரு. கற்றுனோடனே அவங்க வராங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்து இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு மயூட்ட சொல்லியிருக்காங்க. மயூ ஏன் பொண்ணு, இவங்க என் அம்மா என் பொண்ணை பேசக்கூடாதா, அவங்களுக்கு எந்த உரிமை, எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. சத்தியமாக சொன்னா கோபி, ஓ மேலே சத்தியமாக சொன்னான் அப்படின்னு இந்த பக்கம் ஈஸ்வரி பேச, எப்படிமா அப்படி பேசலாம், நீ இப்படி பேசினியாமான்னா நான் பேசல ராதிகாங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு தடவை இப்படி பேசினீங்கன்னா நல்லா இருக்காது, இதெல்லாம் ஒழுங்காக வேணாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கோபமாக பேசிட்டு கோபியும் ஈஸ்வரியும் உள்ளே போயிடுறாங்க. உடனே இப்போ மயுவை கூப்பிட்டு அந்த பாட்டி அவன்கிட்ட பேசினாங்களா, இந்த பாட்டி இல்லை அந்த பாட்டி அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுற, உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன படிக்கிறேன்லாம் கேட்டாங்க அப்படின்னோடனே, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தர போகிறாங்களான்னு இவங்க பேச, ஏதாச்சும் நம்ம பாட்டியை அந்த பாட்டியை திட்டுற மாதிரியும் இல்லை அவங்க மோசம் அவங்கள்ட்ட பேசாதாங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க இவங்க. அவங்க திருன்னு முழிக்க, நீங்கள் பேசாமல் இருமா, நீ உண்மையை சொல்ல மையோ சொன்னாங்களான்னா ஆமாம் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே செம்ம கடுப்பாயிட்டாங்க ராதிகா. மையோ உள்ளே போக சொல்லிட்டு, இந்த பாருமா தயவு செஞ்சு நீ வாயை வச்சு சும்மா ஏதாச்சும் பண்ணி எனக்கு தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பாது, இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்க அப்படின்னு கோபமாக கத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியாவுடைய ஹோட்டலில் இப்போ அந்த இவர் எல்லாத்தையும் அந்த பார் ஓனர் எல்லாத்தையும் கழட்டி எடுத்து போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா போயிட்டு, செல்வி வேணாம் அக்கா அடிச்சிட போகிறாருக்கானா, அதெல்லாம் பார்த்தா பயந்தா முடியுமா, நம்ம காசை வாங்குவோன்னு போய் காசை கேட்டால் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என் பாரையே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பணத்தை வேறு கேட்குறீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு பேச மாற்றி வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கும் பொழுது, நீங்களும் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் என்னன்னா எங்களுக்கு நான் சாப்பாடை போட்டது காசை கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பழனிசாமி வந்துடுறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களை உள்ளே போய் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ கோபமாக பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. கடைசியில் பயங்கரமாக ஒரு கையை நீட்டி, இந்த பார் அவ்வளோதான் ஒன்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இவரே காசை கொடுத்த உடனே எப்படி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், பாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு காசையும் வாங்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு கோபமாக போக, உடனே இவர் அப்புறம் எப்படி கொடுக்காமல் இருப்பார், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் போதும். இப்படி தான் நிறைய பேர் பாரை கண்ட இடத்துல வச்சிடறாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதலும் இல்லை, இந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது, ஏமாற்றி சந்து பொந்துக்குள்ளே வச்சு விட்டுறாங்க அப்படின்னு பேச, டக்குன்னு பாக்கியா ஒரு சந்தேகம் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணீங்களா சார் இதுக்கு அப்படின்னு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஆனால் கடைசியாக கிட்டத்தட்ட பழனிசாமி தான் ஏதோ பண்ணி அந்த பாரை காலி பண்ண வச்சுருக்காரு. இப்போ பார்கார்ட்டு காசையும் வாங்கி கொடுத்தோன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது விமலை பற்றி பேசி, விமல் இனியாவுடைய காலேஜுக்கு வந்தாருன்னு சொன்ன உடனே, அவனால் நம்ம பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனைலாம் வராது அப்படிங்கிறாரு பழனிசாமி. சொன்ன உடனே அது தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் இவங்க சொன்ன உடனே, சரி ஓகே கரெக்டு தான், நீங்கள் அவனை பற்றி சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இப்போ கடைசியாக திருப்பி பழனிசாமி தான் காப்பாற்றுறாரு பாக்கியாங்கிறத பற்றியும். இப்போ கதை போகிற போக்கையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது